வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வினோதமான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய வித்தியாசமான பழங்குடியினர்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது பழங்குடியின மக்களை நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஹிம்பா ட்ரைப். இவங்க நார்த் நமீபியாவில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பழங்குடியின மக்களில் பெண்களுடைய மேக்கப் மட்டும் ரொம்பவே யூனிக்னஸாக இருக்கும். அதனால தான் இந்த பழங்குடியினர் ரொம்பவே ஃபேமஸாக கருதப்படுறாங்க. இந்த பழங்குடியின பெண்கள் ரொம்பவும் வித்தியாசமாக ரெட் கலர் பவுடரை அவங்களுடைய உடம்பு முழுக்க பூசிக்குவாங்க. முக்கியமாக இந்த பழங்குடியின பெண்கள் பண்ணுற ஹேண்ட்மேட் ஜுவல்லரி ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அவங்களுடைய தலைமுடிகளில் மட்டு இருக்கும் இல்லையா, அதாவது சகதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பூசிக்குவாங்க. அந்த சகதி கூட இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய பவுடரையும் கலந்து பூசிக்குவாங்க. இதுதான் இவங்களுடைய ஸ்கின் ரெட் கலரில் மாறுறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி பூசிக்கிறதுனால அவங்களுடைய ஸ்கின் ரொம்பவே க்ளீனாகவும் சூரியன்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய இந்த பழங்குடியின மக்களை இப்போவும் அந்த நாட்டு கவர்மெண்ட் நல்லாவே பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கெட்டக்கூடிய கூரை வீடுகளாக இருக்கட்டும், குடிசை வீடுகளாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே கிடைக்கக்கூடிய, அதாவது அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சரௌண்டிங் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய மரக்கட்டைகளை வச்சும் புற்களை வச்சும் அங்கே இருக்கக்கூடிய சகதி மண்களை வச்சும் தான் கட்டுறாங்க. இந்த ஹட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். எவ்வளோதான் கிளைமேட் சேஞ்சஸ் இருந்தாலும் கூட பல வருஷங்களுக்கு நீடிச்சு அப்படியே இருக்குமாங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹட்ஸ் எல்லாமே இருக்கான், அதாவது குடிசை வீடுகள் கூட இருக்கான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த குர்டிஷ் ஃபேமிலி. பொதுவாகவே பழங்குடியின மக்கள்கிட்ட ஒவ்வொரு விதமான யூனிக்னஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேமிலி கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது இந்த பழங்குடியினர்கிட்ட இருக்கக்கூடிய யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் வாழக்கூடிய கரடி எப்படி நடக்குமோ அதனுடைய 2 கால்களையும் 2 கைகளுடைய உள்ளங்கையையும் வச்சு நடக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களும் நடக்கிறாங்க. இவங்க ஹட்டாயில் இருக்கக்கூடிய டர்க்கிஷ் ப்ராவின்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் வில்லேஜில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்களோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல், கான்டாக்ட் இல்லாமல் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமா 21 பேர். அதுல அப்பா அம்மா, அப்பாவோட பேரு ரசீட், அம்மாவோட பேரு ஹாட்டிஸ். இவங்களுக்கு 19 குழந்தைங்க. அதுல 14 பேரு நார்மலா நடப்பாங்க, அதாவது நம்ம நடக்கிற மாதிரி நார்மலா நடப்பாங்க. ஆனா மீதி இருக்கிற 5 குழந்தைங்களும் கைகளையும் கால்களையும் யூஸ் பண்ணி காட்டுல வாழக்கூடிய கரடி எப்படி நடந்து போகுமோ அந்த மாதிரி தான் நடக்கிறாங்க. ஆரம்பத்துல இப்படி ஒரு ட்ரைபல் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சயின்டிஸ்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த டைம்ல டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல, அதனால நிறைய பேருக்கு இப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியாது. அதுக்கப்புறம் 2006ல கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா கைகளையும் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா தான் இந்த ஐசோலேட்டட் வில்லேஜ் போயிட்டு நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் செஞ்சாங்க. இவங்க குர்டிஷ் இனத்தை சேர்ந்தவங்களா இருந்ததுனால தான் இவங்களை குர்டிஷ் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. டர்க்கில வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கரெக்டா பாத்தீங்கன்னா நார்த் ஆஃப் டர்க்கிக்கும் சிரியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பார்டர்ல தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அசாரா ட்ரைப். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதிரிகளை எதிர்கொள்கிற விதம் ரொம்பவே அருமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக பழங்குடியினர் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க. ஆனால் இந்த வகை பழங்குடியினர் அதிலிருந்து மாறுபட்டு ரொம்பவே சைலண்ட் டைப்பாக இருக்கிறாங்க. எதிரிகளை எதிர்கொள்ளும் போது கூட ரொம்பவும் சைலண்டாக அமைதியாக பதுங்கி தான் எதிரிகளை எதிர்கொள்ளுவாங்களாம். இவங்க சண்டையே போட மாட்டாங்களாம். இவங்களை பார்த்தாலே எதிரிகள் ஓடி போயிடுவாங்களாம். அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க யூஸ் பண்ணுற இந்த மாஸ்க் தாங்க. இந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு இவங்க நடக்கிற விதம் ரொம்பவும் மெதுவாகவும் பதுங்கியும் இருக்கிறதுனால இதை பார்த்து எதிரிகளாக இருக்கிறவங்க ஏதோ பேய் இருக்குது, ஈவில் ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுவாங்களாம். இந்த மாஸ்கை இவங்களுடைய ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறாங்க. இவங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது முன்னோர்கள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அப்படி இறந்து போன முன்னோர்களை வச்சு தான் இந்த மாஸ்கை அவங்களா நினச்சிக்கிட்டு உருவாக்குறாங்க. அந்த முன்னோர்கள் இவங்களை பாதுகாக்கிறதாகவும் இவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க உருவாக்குற இந்த ஒவ்வொரு மாஸ்க்குமே ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு மாஸ்க்குமே வேறு மாதிரி இருக்கும். இந்த மாஸ்கை களிமண் இருக்கும் இல்லையா, அது மூலமாக தான் உருவாக்குறாங்க. களிமண் மூலமாக உருவாக்கி இறந்த விலங்குகள் இல்லைனா இவங்க வேட்டையாடின விலங்குகளுடைய கொம்பு, எலும்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அலங்கரிக்கிறாங்க. இவங்களுக்கு நடக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரிச்சுவல்ஸில் இந்த மாஸ்கை அணிஞ்சிக்கிட்டு இவங்களுடைய நடையை இந்த மாதிரி பதுங்கி எடுத்து வைக்கும் போது இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குமா. இந்த ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு தனித்துவம் கிடையாது. அதே மாதிரி இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்டிக் டேலண்ட்டும் நிறைய
நிறையவே இருக்குது. அதாவது நிறைய கைவினை பொருட்களை செய்வாங்க. இவங்க ஆடக்கூடிய கல்ச்சுரல் டான்சஸ் பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்கும். அந்த டான்சஸ் பண்ணும்போது இவங்களுடைய ட்ரெடிஷ்னல் மியூசிக்கையும் ப்ளே பண்ணுவாங்க. அதாவது காடுகளில் கிடைக்கக்கூடிய பேம்பூஸ் இருக்கும் இல்லையா, மூங்கில் மூலமாக இவங்களே உருவாக்குன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸான ஃப்ளூட், ட்ரம்ஸ் இதெல்லாம் வச்சு இவங்களே இசைக்க தொடங்குவாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் இவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதை இசைக்க ஆரம்பிக்கும் போது இந்த இசைக்கு ஏற்ற மாதிரி இவங்க நடனம் ஆடுறது பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குமா. இவங்க யூனிக்னஸை பார்த்துட்டு நிறைய டூரிஸ்டர்ஸ் அண்ட் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட இந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்கள டாக்குமெண்ட்ரி கூட பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்குமெண்ட்ரி ஷோஸ்லையும் ட்ராவல் ஷோஸ்லையும் இவங்கள பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஃபிலிமில் கூட இப்படிப்பட்ட பழங்குடியினர் வாழ்றதை காண்பிச்சிருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு ஒரு குளோபல் அவேர்னஸ் கிடைச்சி நிறைய பேர் இவங்களை விசிட் பண்ணுறதுக்காகவே வராங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது முர்சி ட்ரைப் ஃப்ரம் எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பழங்குடியினருடைய தனித்துவம்னு பார்த்தீங்கன்னா இவங்க உடம்புல செஞ்சுக்கிறக்கூடிய இந்த மாதிரியான ஸ்கேரிஃபிகேஷன் தான். லைக் டேட்டூ போடுற மாதிரி இவங்களுடைய உடம்பை இவங்களே வருத்திக்கிட்டு இந்த மாதிரி தழும்புகளை உருவாக்குவாங்க. முக்கியமாக ஆண்கள் தான் இந்த மாதிரியான தழும்புகளை விரும்பி போட்டுக்குவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தலைகளை ஷேவ் பண்ணிக்கும் போது கூட அந்த பேட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கு ஜாமெட்ரிக் ஷேப்பில் இருக்குமா. இவங்க செலிப்ரேட் பண்ணுற இவங்களுடைய ரிச்சுவல்ஸ், இவங்களுடைய செரிமோனி டைமில் இவங்க ஒயிட் சாக் பெயிண்ட் மாதிரி ஒரு விஷயத்தை இவங்களுடைய உடம்பு முழுக்க பூசிக்குவாங்களாம். அங்க இருக்கக்கூடிய இளம் ஆண்கள் ஒரு மாதிரியான ஸ்டிக் ஃபைட்ஸ்ல ஈடுபடுவாங்க. அதாவது கம்புகளை வச்சுக்கிட்டு சண்டைகள் மேற்கொள்வாங்க. இந்த சண்டைகள்ல ஜெயிக்கிறவங்களை தலைகள்ல தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. இப்படி ஜெயிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே அங்க இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாருமே ஆசைப்படுவாங்களாம். முர்சி கேர்ள்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 15 வயசு 16 வயசு ஆன உடனே அவங்களுடைய லோயர் லிப்ல இந்த மாதிரி நம்ம காது குத்துற மாதிரி உங்களுடைய லோயர் லிப்ல ஒரு துளையை உருவாக்கி அதுல லிப் பிளேட்டை மாட்டுவாங்க. இதை பண்றதுக்கு முன்னாடி இவங்க இயர்லி ஏஜ்லயே அவங்களுடைய லிப்ஸை கட் பண்ணிக்குவாங்க. இந்த வாய் பகுதியில் இவங்க போடக்கூடிய இந்த லிப் பிளேட் வுட்டால ஆனது, அதாவது மரக்கட்டைகளால் ஆனது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நைஜீரியாஸ் ஹைனா பீப்பிள். நைஜீரியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பழங்குடியினர் என்டர்டெய்னிங் பழங்குடியினர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா சர்க்கஸ்லாம் ஒவ்வொரு ஊராக போயிட்டு டென்ட் போட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை அவங்களுடைய வித்தைகளை வச்சு என்டர்டெயின் பண்ணுவாங்க இல்லையா. அதாவது அந்தரத்தில் கயிற்றுல கம்பை வச்சுக்கிட்டு நடக்கிறது, குட்டிக்கரணை அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களும் ஒரு சில கேளிக்கை விளையாட்டுகளை பண்ணுவாங்க. இதுக்கு இவங்க பயன்படுத்தக்கூடிய விலங்குகள் இருக்குது தெரியுமா, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விலங்குகளாங்க. நம்ம விஜய் சார் படத்துல கூட பார்த்தா ஹைனா அப்படிங்கிற விலங்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விலங்குகளை இவங்க காடுகளுக்கே போயிட்டு குட்டிகளா இருக்கும் போதே தூக்கிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி பாய்சனஸான ஸ்னேக்ஸ், பபூன்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சின்ன குட்டியா இருக்கும் போதே அதுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஊருக்கும் அந்த விலங்குகளை கொண்டு போயிட்டு அதை வச்சு நிறைய என்டர்டெய்னிங் விஷயங்களை பண்ணுவாங்களாம். இந்த பழங்குடியின மக்கள்ல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு கூட சின்ன வயசுலயே ஒரு மருந்து கலவையை கொடுத்து இந்த விலங்குகளோட விளையாட விடுவாங்களாம். இப்படி பண்ணும்போது இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே இந்த விலங்குகள் மேல இருக்கக்கூடிய பயம் போகும். ஒருவேளை தெரியாதனமா இந்த விலங்குகளால இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தா ஆரம்பத்திலேயே இவங்க கொடுத்த மருந்து கலவை இந்த குழந்தைங்களை பாதுகாக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல நியூ சப்ஸ்கிரைபரான நீத்து அப்படிங்கிறவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹாய் அக்கா, யுவர் வாய்ஸ் இஸ் நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்டை போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.